பெண்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன், ஆனால் நிறைவேற்றாமல் விடமாட்டேன். மோடி எடுத்த அதிரடி சபதம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி நேற்று கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக செயல்பட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். அதேபோல் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலும் இதையே முன்மொழிந்தார் மோடி. குறிப்பாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாகி இருந்தால் சாதாரண பெண்கள் எம்பி எம்எல்ஏக்களாக இருப்பார்கள். அதோடு தமிழ்நாட்டுக்கும் அதிகப்படியான எம்பிகளின் எண்ணிக்கை கிடைத்திருக்கும். ஆனால் இங்குள்ள திமுக அதை விரும்பவில்லை. இவர்கள் கருப்பு உடை அணிந்து வந்து தங்களது தீய எண்ணங்களை திரை போட்டு மறைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் திமுக கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் முகத்திரை இந்த மகளிர் மசோதா விவகாரத்தில் கிழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரம் முடியவில்லை. இப்போதான் அது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெண்களின் உரிமைக்காக நாங்கள் கடுமையாக போராடப் போகிறோம். அதோடு தமிழ்நாட்டில் உள்ள சகோதரிகள் திமுகவினரை எங்கு பார்த்தாலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள். தமிழக பெண்களுக்கு வந்த பொன்னான வாய்ப்பை திமுக தடுத்து நிறுத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்புங்கள் என்று பேசிய பிரதமர் மோடி, இப்படி பெண்களின் வளர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்திற்கு எதிராக தாங்கள் வாக்களித்ததை திமுக பெருமையாக கருதுகிறது. ஆனால் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல, திமுக வெட்கப்பட வேண்டிய விஷயம். பெண்களை வளரவே விடக்கூடாது என்று முடக்க பார்க்கிறார்கள். வெளியில் பெண்களுக்கு தங்கள் ஆதரவாளர்கள் போன்று வேஷம் போடுகிறார்கள். இதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் பிரதமர் மோடி. அதையடுத்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது, தமிழ்நாட்டில் திமுக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் துரோகி, பெண்களை வளரவே விடக்கூடாது என்று முடக்க பார்க்கிறார்கள். வெளியில் பெண்களுக்கு தங்கள் ஆதரவாளர்கள் போன்று வேஷம் போடுகிறார்கள். இதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் பிரதமர் மோடி. அதையடுத்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது, தமிழ்நாட்டில் திமுக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் துரோகி, தமிழர்களை முன்னேற விடவே கூடாது, அவர்கள் எப்பொழுதுமே தங்களிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டும் என்ற கோணத்தில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்து வருகிறார். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் சட்டசபையிலும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த திமுகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண்கள் கூட வாக்களிக்க கூடாது என்று அவர்களின் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசிய அண்ணாமலை, ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்களின் குரலை நசுக்கிய காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் ஒருவர் கூட வாக்களிக்க கூடாது. இனிமேல் தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது என்ற தீர்ப்பை ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் அனைவரும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு பெண்களை நோக்கி கேட்டுக்கொண்டுள்ளார் அண்ணாமலை. அந்த வகையில் இந்த மேடையில் பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலினை இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்தார் அண்ணாமலை. அவர் அப்படி பேச பேச அங்கே கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் கைத்தட்டியபடி ஆரவாரம் செய்தபடி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. உதயநிதியின் வீடியோவை வெளியிட்டு விளாசிய அண்ணாமலை, வசமாக மாட்டிய திமுக. மகளிர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவில் மிகப்பெரிய அரசியல் செய்துவிட்டார்கள். அதோடு தென் மாநிலங்களை பாஜக திட்டமிட்டு வஞ்சிப்பதாக அவதூறு பரப்பினார்கள். இதுகுறித்து ஒரு பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, தொகுதி மறுசீராய்வு செய்ய போவதாக சொல்லும் மத்திய பாஜக அரசு இப்போது தமிழகத்தில் இருக்கும் 39 பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை நியாயப்படி கொடுத்தால் 59 கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்களோ தமிழ்நாட்டுக்கு 47 மட்டும் கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கிறார் என்று அந்த பிரச்சார மேடையில் பேசியுள்ளார் உதயநிதி. இந்த வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை அதற்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார். அது குறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பிரச்சாரத்தில் பேசிய உதயநிதி நியாயப்படி கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு 59 பாராளுமன்ற தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று பேசினார். இதையேத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிகள் கிடைப்பார்கள் என்று பேசினார். அப்படி என்றால் இவர்கள் எதிர்பார்த்தது போன்றுதானே அவரும் கூறியிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி கொடுப்பதை எழுத்துப்பூர்வமாக கூட தான் கொடுப்பதாக மக்களவையில் அத்தனை உறுப்பினர்கள் முன்னிலையில் பேசினார். அந்த வகையில் திமுக எதிர்பார்த்த அதே எம்பி தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த போதும் கூட பெண்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடக்கூடாது என்று திட்டமிட்டுதான் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக திமுக எம்பிகளை வாக்களிக்க வைத்திருக்கிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அந்த வகையில் பெண்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக திமுக வாக்களித்துள்ளது. இவர்கள் பெண்களுக்கு துரோகம் செய்வதில் நம்பர் 1 இருக்கிறார்கள் என்பதையும் திமுகவின் செயல்பாடு உறுதிப்படுத்துகிறது என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. எல்லா பாலும் சிக்ஸர், மொத்த களத்தையே மாற்றிய அண்ணாமலை. அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்த சபரீசன்.
பாஜகவின் அதிகார மையமாகும் அண்ணாமலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் பிரிந்துவிடும். அதனால் மீண்டும் தன் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று மு.க.ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருகிறார். ஆனால் தற்போது நிலைமையே தலைகளாகிவிட்டது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிப்பார் என்றுதான் திமுக கருதியது. இப்படித்தான் ஆரம்பத்தில் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நடத்திய சர்வே முடிவுகளும் தெரிவித்து வந்துள்ளன. ஆனால் இப்போது தேர்தல் களமே அடியோடு மாறிவிட்டது. குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றதும் பாஜக ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்காது, அதனால் அந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் சிதறிவிடும் என்று சபரீசன் நடத்திய சர்வேயில் ரிப்போர்ட் கொடுத்தார். ஆனால் இப்போது பார்த்தால் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் போன்று பாஜக மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு வருவதால் இந்த முறை பாஜக ஓட்டுகள் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகும் சூழல் உருவாகிவிட்டது. இப்படித்தான் சமீபத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் சபரீசன். குறிப்பாக இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் கூட பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிரொலித்திருக்கிறது. அதோடு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் RSS அமைப்பினர் கூட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்காக தேர்தல் பணியாற்றுகிறார்கள். இதனால் எதிர்பாராத விதமாக அதிமுக பாஜக ஓட்டுகள் இந்த முறை பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை. விஜயை பொறுத்தவரை திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளைத்தான் பெரிய அளவில் பிரிக்கிறார். அதனால் அந்த ஓட்டுகளை மீண்டும் திமுக பக்கம் இழுக்க நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார் சபரீசன். அதன் பிறகுதான் மத்திய பாஜகவுக்கு எதிராக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மு.க.ஸ்டாலின் திமுகவினரை வாக்களிக்க வைத்துள்ளார்கள். ஆனால் இது கூட திமுகவுக்கு எதிரான சூழ்நிலையை தான் ஏற்படுத்துகிறது. இவர்கள் எதிர்பார்த்த 59 MP தொகுதி திமுகவுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட மோடி மூலமாக மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்திலேயே காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிராக வாக்களித்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் 2000 ரூபாய் கொடுத்து ஒட்டுமொத்த பெண்களின் ஓட்டுகளையும் திமுக பக்கம் திருப்பிவிடலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். குறிப்பாக படித்த அறிவார்ந்த பெண்கள் யாருமே திமுகவுக்கு இந்த முறை ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலையின் தீவிரமான களப்பணி அதிமுக அடிமட்ட தொண்டர்களும் இணைந்து விட்டதால் ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக தேர்தல் களம் உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு அண்ணாமலை மிக முக்கிய காரணமாக இருப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அப்படி தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்பதோடு தமிழக அரசில் ஒரு புதிய அதிகார மையமாகவும் அண்ணாமலை உருவெடுத்து விடுவார் என்கிறார்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் அண்ணாமலையின் ஆட்டம் மிகப்பெரிய சுழற்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே திமுக கூட்டணியின் பிரச்சாரம், தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரச்சாரம், இந்த இரண்டுக்கும் இடையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எழுச்சி இல்லாமல் போய்விட்டது. குறிப்பாக விஜயினால் தமிழ்நாடு முழுக்க சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை. அதோடு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவரது மனைவி விவகாரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது மற்றும் விஜயின் ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்கிறது. அதனால் இந்த தேர்தலில் விஜயினால் 10% கூட வாக்குகளை பெற முடியாது. அதற்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் இந்த சர்வே முடிவுக்கு பிறகு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.